narrated the rights, the liberty, the ideologies, and what is to be done for the women folk. அந்த புத்தகம் சொல்கிறது சமூகத்திலே பெண்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும், சமூகத்திலே பெண்களின் நிலை என்ன, பாலியல் ரீதியாக அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சமத்துவம் என்ன, பொருளாதார ரீதியாக பெண்கள் எப்படி வளர்ந்து வர வேண்டும், வேலை வாய்ப்பிலே அவர்களுக்கு எந்த விதத்திலே முன்னேற்றம் இருக்க வேண்டும், கல்வியின் சிறப்பை அவர்களுக்கு எப்படி போதிக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் 1882 எழுதப்பட்ட அந்த புத்தகம் சொல்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ என்னவோ, கார்னிலியா என்கிற ஒரு பெண் மும்பை பல்கலைக்கழகத்திலே படித்து அலகாபாத் நீதிமன்றத்திலே முதலாக இந்தியாவிலேயே வழக்கறிஞராக பதிவு செய்யப்பட்ட ஒரு பெண் கார்னிலியா. எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? பள்ளியில் சென்று படிக்க கூடாது, பள்ளியிலே உயர் கல்வியை கற்பதற்கு 1008 தடைகள். ஆக்ஸ்போர்ட் சென்று சட்டம் படிக்கையிலே சட்ட கல்வி சார்ந்த தேர்வை எழுதுவதற்கு அவர் 16 ஆண்டுகள் காத்து கிடந்தார். 30 ஆண்டு காலம் அவருடைய போராட்டம் தொடர்ந்து வந்து இந்திய மண்ணிலே 1894 வழக்கறிஞராக முதலாக பதிவு செய்யப்பட்ட பெண் கார்னிலியா. அவருடைய வாழ்க்கை சென்ற விதம் அப்படி. அவருக்கு முதலாக வழக்கு நடத்துவதற்கு அந்த காலகட்டத்திலேயே அனுமதி பெற வேண்டும். ஆண்கள் எந்த வழக்கை வேண்டுமானாலும் நடத்தலாம். கார்னிலியா was permitted to conduct a case which was related to an elephant. ஒரு யானை ஒரு தோப்பில் நுழைந்து அங்கு இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டது. அந்த பழங்களை யானை சாப்பிட்டது சரியா தப்பா என்ற ஒரு வழக்கு நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கை மட்டும்தான் அவர் நடத்த வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு அது கேலிக்கும் கிண்டலுக்கும் உரிய ஒரு காரணமாக இருந்தது. பெண்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. பெண்கள் எப்படி எழுந்து நின்றார்கள் என்பதை சுரேஷ்குமார் அருமையான ஒரு பாரதியின் பாடலின் மூலம் சொன்னார். அதே பாரதி சொன்னான், ஆணும் பெண்ணும் நிகரனுக் கொள்வதால் அறிவில் ஓங்கி உலகம் தழைக்குமா. எந்த காலகட்டத்திலே ஆணும் பெண்ணும் சரிசமமாக நடத்தப்படுகிறார்களோ, எந்த காலகட்டத்திலே பெண்களின் நிலைமை இதுதான் என்பதை உலகம் உண்மையாக புரிந்து கொள்கிறதோ, எந்த காலகட்டத்திலே பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எழுந்து நிற்கிறதோ, அப்பொழுதுதான் அந்த மண்ணும் நாடும் உயர்ந்ததாக மாறும் என்பதை பாரதி பதிவு செய்தார். காந்தியையும் பெரியாரையும் சந்திக்க வைப்பதற்கு கடலூரை சார்ந்த டாக்டர் தர்மாம்பாள் என்பவரும் அஞ்சலை அம்மாளும் முயற்சி செய்தார்கள் என்று சொல்வார்கள். அது சரித்திரம். பெண்களின் உன்னதத்தை அப்படித்தான் அது எழுத்து நிற்க வைக்கிறது. இப்படி சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பாலியல் ரீதியாக, வேலை வாய்ப்புகள் சார்ந்து, கல்வி சார்ந்து பெண்கள் எவ்வாறு மேல் நோக்கி வர வேண்டும் என்பதுதான் இந்த பெண்கள் வழக்கறிஞர் சங்க நாளிலே நான் உங்களுக்கு வைப்பது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் தொடரலாம். உங்களுடைய செயற்பாடுகள் இன்றைய நாகரிக உலகத்திலே எதை நோக்கி போகிறது என்பதை விட்டு சற்று விலகி, இன்றைக்கு வழக்கறிஞர்களாக நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பணியை தொடர்கிறீர்களே, அது அறிவு சார்ந்ததாக மட்டும், இந்த மண்ணை சார்ந்ததாக மட்டும், உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளக்கூடிய இடத்தை எட்டுவதாக மட்டுமே அமைய வேண்டும் என்பதுதான் தாரக மந்திரம். அப்படிப்பட்ட எண்ணங்களை வளர்த்து உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி, இந்த சமுதாயத்திற்கும் இந்த சமுதாயத்தின் அடித்தளத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கும், குறிப்பாக பெண்களுக்கும் உங்களுடைய பணியை உங்களால் ஆற்ற முடியும் என்றால், உங்களை உயர்த்துவதோடு, பெண்களை உயர்த்துவதோடு இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உங்களை காரணகர்த்தாவாக மாற்றுகிறீர்கள் என்பதை உள்ளத்தில் வையுங்கள். சமூகமும் காலமும் என்றும் ஒன்றாக நின்று நிற்பதில்லை. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துவது, அந்த வாய்ப்புகள் உங்களுக்கான அறிவையும் சட்டம் சார்ந்த அறிவையும் மிகச் சிறந்த விதத்திலே எடுத்து செல்வது மட்டுமே இப்படிப்பட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய நோக்கமாகவும் செயற்பாடாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து, அற்புதமான இந்த ஒரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி, பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய செயல்பாடு
சமூகத்தை உயர்த்துவதற்கு இரண்டாவது கட்டமாக இருந்தாலும் தங்களை தாங்களே எல்லா விதத்திலும் சிறந்தவர்களாக மாற்றுவதற்கான நோக்கமாக அமைய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.